திராவிடம் என்றது அந்த காலகட்டத்தில் அவர்கள் கையாண்டது, அவர்கள் பயன்படுத்தியது வேறு அர்த்தம். இன்று நீங்கள் பேசி கொண்டிருக்கிற அந்த திராவிடம் என்பது அல்ல அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, இவர் சொல்கிற திராவிடம் அந்த திராவிடம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பேரளவில் சொல்கிறீங்களா இல்லை அர்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா? அர்த்தம், இந்த கொள்கை, இந்த நோக்கம், அன்றைக்கி அவங்க பேசுனது இன்றைக்கி நீங்கள் உருட்டிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லைன்றது தான் என்னுடைய வாதம். பெரியார் இருக்க வேண்டிய இடத்துல அயோத்திதாச பண்டிதரையும், அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சிலையும் நீங்கள் வச்சிருக்கணும்னுக்கிறார். இவர் பேசியதை பெரியார் பேசினார், இவர் பேசியதை பெரியார் பேசினார். எந்த மேடையாலும் பேசியிருக்கீங்களே யோக்கியமா? இன்றைக்கி திராவிடன்றதை பற்றி அது இல்லை, அது ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்தியிருக்கிறார், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு கொண்டு வரீங்கல்ல. இப்போ மட்டும் கொண்டு வந்து அந்த 2 பேரை நிறுத்துறீங்களாப்பா? அந்த 2 பேரை சென்னைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நிறுத்தியிருக்கீங்க சிலையா? இன்றைக்கி இருக்கிற கருணாநிதிக்கு கூட செத்து போன 3 வருஷம் கழித்து நீங்கள் பிரம்மாண்டமாக 200 கோடியில் நீங்கள் சமாதி வைக்கும்போது அதை விட மாபெரும் தலைவர்களாக ஒரு நூற்றாண்டு தலைவர்கள் இவங்களாம். இல்லை, அதை செய்யாமல் மறந்து போனது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவங்க தான் திராவிடன்னு பேசிட்டு இருக்கிற இவங்க தான், வேறு யார்? சாதிய அரசியல், சாதிக்கு எதிரானவர்கள் நாங்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் வந்தவொன்னே பேசுகிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டும் 2 கண்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னா சீமான் இவ்வளவு நாளா ஒற்றை கண்ணோடு வளம் வந்திருக்கிறாரு அப்படின்னு விஜய் குறிப்பிடுகிறாரோ? இல்லை, பொதுவாக விஜய்னு இல்லை, விஜய் எங்கேருந்து அதை காப்பி அடிக்கிறாருன்னா திராவிடத்துலேருந்து எடுக்கிறாரு. இதுதான் அதிமுக அடிமை அரசு. ஓகே, நீங்கள் வந்தால் விடியும். நீங்கள் தமிழ் இப்போ இந்த 3 வருஷமாக என்ன விடிஞ்சுது? ஐயோ, ஒரு இடத்துல திராவிடம்னா தமிழ், தமிழ்னா திராவிடம்னு வாதத்தை வைக்கிறாங்களே. அது நீங்கள் இந்த உருட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஒன்று இங்கே நின்று அதை தான் கேட்குறாரு. 2க்கும் ரோட்டில் நடுவில் நின்றுன்னா அடிபட்டு போயிடுவேன். அந்த பக்கம் தமிழ்ன்றதுக்கான ஆய்வுகள் நிறைய இருக்குது. திராவிடத்துக்கு கால்டுவெல் சொன்ன ஒரு வார்த்தை தாண்டி என்ன ஆய்வு இருக்குது? எதை கண்டுபிடிச்சாலும் நீங்கள் கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க தான் திராவிடன்னு ஓட்டிக்கிறீங்க. ஓட்டு கேட்குறதுலாம் தமிழ் பேருக்கு, தமிழ் அன்னைக்கு மாலை போடுறோம், தமிழ் அன்னைன்னு சொல்லி தமிழ்னு சொல்லி ஓட்டு கேட்குறது. ஜெயிச்சுட்டு வந்தோடனே அப்புறம் திராவிடன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூட்ட யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். வணக்கம் சார். சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அயோத்திதாச பண்டிதர் எழுதிய அவருடைய சுயசரிதை புத்தகத்தில் திராவிடர் என்ற வார்த்தை குறிப்பிடவில்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் சுபவி அவரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இறந்து போன ஒரு நபர் எப்படி புத்தகம் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினதோட திராவிடர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது சரியான ஒரு இதுதான். வழக்கமாக அது டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்கல்ல. அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் நான் சொல்லணும். அதை தொடச்சா 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு வரும்போது அயோத்திதாச பண்டிதர்னு சொன்னது மட்டும் தவறு. அந்த தோழர் சொன்னதை நான் ஏற்கிறேன். செத்து போனவர் 19ல் இறந்துட்டாரு. இவர் அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் ரட்டமலை சீனிவாசன், தாத்தா ரட்டமலை சீனிவாசன். அவர் எழுதின புத்தகம்னு நான் சொல்லியிருக்கணும். அது மாறிடுச்சு அந்த இடத்துல, அது ஒன்று. ஆனால் 13 இடத்துல திராவிடர்ன்ற குறிப்பு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. முதல்ல நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அயோத்திதாசர் பண்டிதர்ன்றதுன்னா ரட்டமலை சீனிவாசன் சொல்லியிருக்கணும். தோழர் சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறது 13 இடத்துல அந்த ஜிவிஎஸ் சுயசரிதை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சுயசரிதையில் 13 இடத்துல திராவிடம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றார். அவர் சொன்ன அந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பேன், திராவிடம் என்றது அந்த காலகட்டத்தில் அவர்கள் கையாண்டது, அவர்கள் பயன்படுத்தியது வேறு அர்த்தம். இன்று நீங்கள் பேசி கொண்டிருக்கிற அந்த திராவிடம் என்பது அல்ல அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய திராவிடம் அதில் இல்லைங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு இடத்துல நீங்கள் பேசக்கூடிய அந்த திராவிடன்ற அரசியலை வைக்கலன்னு. இப்போ நான் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறோம். அந்த தோழருக்கு எல்லா மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பணியில் அவர் பெரியவர், அவருக்கு நம்ம இணையாக முடியாது. அதில் பேசியிருக்கிற அந்த நிர்வாகி தோழர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவருக்கு எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் அளவுக்கு நான் நான் படிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. நானும் அவரும் நேரடியாக ஒரு விவாதம், எனக்கு சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் அவர்கிட்ட கற்றுக்கலான்னு இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு விவாதத்துக்கு நான் நேரம் கேட்குறேன். கேட்டுட்டு இந்த சந்தேகத்தை நான் தெளிஞ்சிக்கிறேன். அவங்க பயன்படுத்தின திராவிடம்ன்றது என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை அவங்களுடைய அவங்க வச்சதுன்னு தான் சொல்கிறீங்கல்ல. அந்த பெரியார்களை, அந்த அயோத்திதாச பண்டிதர் என்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதரையும் தாத்தா ரட்டமலை சீனிவாசரையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பெயரைத்தான்
இன்றைக்கும் நாங்கள் சொல்லாடலில் பயன்படுத்திட்டு அவங்களுடைய கொள்கையை தான் எடுத்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு விவாதத்தை வைப்போம். வரீங்களான்னு இதன் மூலமாக நான் ஒரு சவாலை வைக்கிறேன். வேண்டுகோள், சவால் இல்லை, இது வேண்டுகோள். ஏன்னா அவங்க அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அதனால் நான் வேண்டுகோளாக வந்து அவர்கிட்ட ஒரு மாணவனாக இந்த விஷயமா எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன். அவர்கிட்ட நான் நேரம் இந்த வழியாகவே உங்கள் சேனல் மூலமாகவே இது வேண்டுகோளாகவே வைக்கிறேன். சொன்னாங்கன்னா உட்காந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துவோம், நான் கற்றுக்குவோம். அதுக்காகத்தான். அவர் எந்த அடிப்படையில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இருக்குன்னு சொல்றாரு, இல்லை அதுதான் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ரெண்டு விஷயத்தில் அவர் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கு. அயோத்திதாச பண்டிதர் நான் சொல்லியிருக்கக்கூடாது, ரட்டமலை சீனிவாசன். அது எல்லாருக்குமே பெயர் பிழை. அது நிறைய இவ்வளோ பேர் இவ்வளோ வரலாற்று புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடியதில் வந்து 1839 வந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்தினார்ன்றப்ப, அப்புறம் 1855 ரட்டமலை சீனிவாசன் இந்த மகா சபைன்னு வச்சார் அப்படின்றப்பவே இடிக்குது. ஒன்று 1855 முன்னாடி வந்திருக்கணும், 1839 பின்னாடி இப்படி இருக்குது இல்லை, இதுவே இடிக்குது வருஷம். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பம் அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கினது இல்லை. பட் அவர் இது ஒரு குறையாக எடுத்து சொல்கிறாரு. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிடம் இந்த திராவிடம் இல்லைன்றது என்னுடைய வாதம். அந்த புரிதல் அடிப்படையில் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதுக்கு விளக்கம் சொன்னார்னா நல்லாயிருக்கும். அது எந்த உறுதியின் அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்றது எனக்கும் சொன்னார்னு நானும் தெரிஞ்சுப்பேன். இல்லை, இவர் சொல்கிற திராவிடம் அந்த திராவிடம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பெயரளவில் சொல்கிறீங்களா இல்லை அர்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா? அர்த்தம், இந்த கொள்கை, இந்த நோக்கம், அன்றைக்கி அவங்க பேசுனது இன்றைக்கி நீங்கள் உருட்டிட்டு இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்றது தான் என்னுடைய வாதம். இல்லை பயன்படுத்தியிருக்காங்கல்ல, திராவிடம் பயன்படுத்தியிருக்காங்க, எதுக்காக பயன்படுத்தினாங்கன்றது இருக்குது, புரியுதில்ல? இவங்க சொல்கிறது அதுதான், அவங்க வச்சாங்க போனாங்கன்றாங்க. என்னுடைய மைய கருத்தே என்னென்னா, பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்கள்கிட்ட உங்களுக்கு சிக்கல் வரும்போது உங்களை அடிக்கும் போதெல்லாம் ஐயோ இந்த பெயரை நாங்கள் வைக்கலை, பெரியாரையே வைக்கலை, இந்த மாதிரி பட்டியல் சமூகத்து தலைவராக இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதைத்தான் நாங்கள் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல. அந்த ரெண்டு மாபெரும் தலைவர்களுக்கு என்ன மரியாதையை இது வரைக்கும் செய்திருக்கிறீங்க? பெரியார் இருக்க வேண்டிய இடத்துல அயோத்திதாச பண்டிதரையும், அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சிலையும் நீங்கள் வச்சிருக்கணும் நாடு முழுக்கன்னு என்னுடைய வாதம். புரியுதில்ல? ஏன்னா அந்த பேரை அங்கேருந்து தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, திருடி இருக்கீங்க, சொத்தை அபகரிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரனுக்கு நீங்கள் என்ன மரியாதை செய்திருக்கீங்கன்னு நம்ம கேட்குறோம். மைய கருத்து இதுதான். இதை விட்டுட்டார் விவாதத்தில். வருஷத்தை பேரை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்றது ஒன்று. திராவிடன்னு 13 இடத்துல இருக்குது. நான் தான் அந்த திராவிடம், அவங்க பயன்படுத்தின திராவிடமே வேறு, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற திராவிடன்றது வேறு. அன்றைக்கி காலகட்டத்தில் அது என்னென்ன அரசியல் இருந்துன்னு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது இருக்குது. வாங்க தொடர் விவாதிப்போன்னு சொல்கிறேன். அதான் வேண்டுகோளாக வைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த திராவிடர் அப்படின்ற வார்த்தையை மேலோங்கி நிற்குது அப்படின்னா பெரியார் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வர்றாரு, மிகப்பெரிய இடங்களில் பல இடங்களில் வர்றாரு. பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் அயோத்திதாச பண்டிதர் அதுதான் சொல்ல. அதான் என் கேள்வி, ஏன் இருட்டடிப்பு பண்ணீங்க? வரலாற்றுலேருந்து இப்படி மகான்களை ஏன் இருட்டடிப்பு பண்ணீங்க? அப்புறம் வந்து சாதி ஒழிப்பு சமூகம் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க அப்படி செய்கிறதுக்கு? இல்லை, அவங்க பேர்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. பட்டியல் சமூகத்து தலைவர்கிட்டருந்து எடுத்தோம், அவங்க தான் முன்னோடி, அவங்க தான் பயன்படுத்திட்டாங்கன்னு எங்கேயாவது மேடையில் பேசி இது வரைக்கும் பெரியார் சொன்னார், பெரியார் சொன்னார், பெரியார் சொன்னார்ன்றப்ப பெரியாருக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசின இந்த மனிதர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் பேசியதை பெரியார் பேசினார், இவர் பேசியதை பெரியார் பேசினார். எந்த மேடையாலும் பேசியிருக்கீங்களே யோக்கியமாக? இன்றைக்கி திராவிடன்றதை பற்றி அது இல்லை, அது ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அயோத்திதாச பண்டிதர் பயன்படுத்தியிருக்கிறார், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு கொண்டு வரீங்கல்ல. அந்த ரெண்டு பேரும் மாபெரும் தலைவர்களுக்கு நீ என்ன அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? அதான் என்னுடைய விவாதம் மைய பொருளே அதான். தோழர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. புரியுதில்லை உங்களுக்கு? கடைசி வரைக்கும் சொல்லலை. நீங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் பேர் உங்களுது தான் தம்பி, ப்ராப்பர்ட்டி உங்களுது, நான் திருடி வச்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சமாச்சும் அதுக்கு மரியாதை செய்திருக்கணும் இல்லை? புரியுதில்லை? நீ எதுக்குமே இல்லை. பேசுனது முழுக்க அயோத்திதாச பண்டிதருடைய பல கோரிக்கையை பெரியார் பேசுகிறாரு. ரட்டமலை சீனிவாசன் உங்களுக்கு முன்னாடி களத்தில் இருக்கிற பேரை மாற்றிருக்கீங்க சொல்லு. இதோட பெரியார்னு ஒரு பெரிய படத்தை எடுத்தாங்க. இங்கே வந்து பெரியார்னு படம் தெலுங்கில் போகிறப்ப ஈவே ராமசாமி நாய்க்கர்னு தான் வெளியிட்டாங்க. அதில் வந்து இவருக்கு மூத்தவர், யாருக்கு? பெரியாருக்கு மூத்தவர் ரட்டமலை சீனிவாசன். என்ன ரட்டமலை சீனிவாசன் அவர் பேரை பார்த்து இவரை கேட்குறாராம். எப்படி வசனம் கதை திரிப்புன்றது இது தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம். அதில் என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, நான் சொல்லக்கூடிய மைய பொருள் என்ன அப்படின்னா, இதை அவர்களிடந்து தான் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க, பெரியார் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் ஐயா சுபவீர பாண்டியன் புதிய தலைமுறையில் கொடுத்த வார்த்தை. இது ஒன்றும் பெரியார் கண்டுபிடித்த வார்த்தை அல்ல.
அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் எடுத்த பேர்லாம் சொல்லிட்டு வரீங்க, கரெக்டு. இப்போ மட்டும் கொண்டு வந்து அந்த 2 பேரை நிறுத்துறீங்களாப்பா? அந்த 2 பேரை சென்னைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நிறுத்தியிருக்கீங்க சிலையா? இன்றைக்கி இருக்கிற கருணாநிதிக்கு கூட செத்து போன 3 வருஷம் கழித்து நீங்கள் பிரம்மாண்டமாக 200 கோடியில் நீங்கள் சமாதி வைக்கும்போது, அதை விட மாபெரும் தலைவர்களாக ஒரு நூற்றாண்டு தலைவர்கள் இவங்களாம். உங்களுக்கெல்லாம் முன்னோடி, நீங்கள் பேசக்கூடிய கருத்து, சிந்தனை, பெண்ணியவாதம் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க எடுத்து நீங்கள் படிக்கிறப்ப அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டாடி இருக்கணும், அவங்களெல்லாம் மெரினா பீச்சில் வச்சுருந்து பெரிய அளவில் நீங்கள் சமமாக மதிச்சிருக்கணும்னு நான் கேட்குறேன். புரியுதில்ல? இதுக்கு பதில் வரட்டும். இப்போவும் சொல்கிறேன், வேண்டுகோளாக வைக்கின்றேன். இதுக்கு எனக்கு நிறைய விஷயம் தெரியல. இல்ல திராவிடத்திற்கு அவங்க தான் வந்து ஒரிஜினலான உரிமையாளர்னு நீங்க அதான் சொல்றீங்க. அதான் அதான் ஆனா திரைப்படம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு உண்டான மரியாதை நீங்கள் இன்ன வரைக்கும் செய்யலைன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பெரியார் அண்ணா சமாதி இருக்கிற அந்த இடத்துல இவர் அதை போலவே தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கும் அயோத்திதாச பண்டிதருக்கும் இவர்களுக்கு முன்னெத்தி ஏறு, இவர்கள் பேசின கொள்கையெல்லாம் பெரியார் பேசுனதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதைத்தான் பெரியார் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அது அவங்க சொன்ன அந்த வார்த்தையை பெரியார் பயன்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் பேசணும், அரசியல் செய்யணும். அதை ஏன் மறைக்கிறீங்க? இல்ல அதை வந்து செய்யாம மறந்து போனது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்க தான் திராவிடன்னு பேசிட்டு இருக்கிற இவங்க தான், வேறு யார்? சாதிய அரசியல், சாதிக்கு எதிரானவர்கள் நாங்கள். ஏன்னா 2 பேரும் ஒடுக்கப்பட்ட மக்கள். அங்கேருந்து தான் அந்த பேரை எடுத்தோம். அவங்க எல்லாம் பெரியார் பேசுனது எல்லாம் முன்னாடி அவங்க பேசிட்டார். பெரியார் மைனர் விளையாட்டில் இருக்கிறப்ப அதை நான் சொல்லலை, புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, எச் ராஜா சொல்லியிருக்கிறாரு. அவனா நீங்கள் அங்கே போய் கேஸ் போட்டுக்குங்க. அந்த விளையாட்டில் இருக்கிறப்பலாம் இவங்க வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கும் பொதுவாக எல்லாருக்குமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதையெல்லாம் சொல்லணும். அதுலேருந்து நாங்கள் எடுத்தோம், அதுலேருந்து நாங்கள் பேசணும், அவருடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றோம் அப்படிலாம் வந்திருக்கணும். என்னென்னா அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல விஷயம் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, வாங்க பேசுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற தோழர் கூட ஒரு நாளைக்கு விவாதத்துக்கு சொன்னாங்கன்னா நேரடியாக அழைப்பு விடுறீங்க. ஆமாம், அழைப்பு நான் சவால்லாம் சொல்ல, வேண்டுகோள் வைக்கிறேன். அவங்க பெரிய மேதைகள், படித்தவர்கள். எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. நான் வந்து எனக்கு சில சந்தேகங்களை கேட்குறேன், வெளிப்படையாக அதை லைவ்லேயே பேசி தீர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். வரட்டுமே பேசலான்றேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அது மைய பொருள். அதனால தான் அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். அவர் சொன்னதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். அயோத்திதாச பண்டிதர் என்பதற்கு பதிலாக ரட்டமலை சீனிவாசன் என்பதற்கு பதிலாக அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லிட்டது தவறு என்பதை ஏற்கிறேன், அந்த ஒரு வார்த்தையை. இப்போ இந்த திராவிடம் தமிழ் அப்படின்றது பல ஆண்டுகளாக புதைந்து தான் கிடந்திருக்குது. இன்னைக்கு தான் திராவிடமா தமிழா அப்படின்ற ஒரு போர் சூழல் மாதிரி மூன்று இருக்கு தமிழகத்தில். குறிப்பாக விஜய் அவர்கள் வந்தவொடனே பேசுகிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டும் 2 கண்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னா சீமான் இவ்வளவு நாளா ஒற்றை கண்ணோடு வளம் வந்திருக்கிறாரு அப்படின்னு விஜய் குறிப்பிடுகிறாரோ? இல்லை, பொதுவாக விஜய்னு இல்லை, விஜய் எங்கேருந்து அதை காப்பி அடிக்கிறாருன்னா திராவிடத்துலேருந்து எடுக்கிறாரு. இங்கே ரொம்ப நாளாக திராவிடமாக தமிழ் தேசியமானு இருக்கிறது. நிறைய வந்து தோழர்கள் வந்து பார்க்கணும், திராவிடம் வளர்த்ததா வழிமறித்ததா அப்படின்னு ஐயா மணியரசன் வந்து ஒரு புத்தகம் எழுதி வெளியில் போட்டிருக்கிறாரு. எல்லாமே ஆவணங்களோடு இருக்கிறது. இன்னும் மற்ற தலைவரோட புத்தகம்லாம் இருக்குது. இந்த திராவிடம், இந்த தமிழ் என்ன சமூகத்துக்கு இன்ன வரைக்கும் என்ன செய்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் காலகட்டத்தில் இருந்தபோது செம்மொழி அப்படின்னு தமிழுக்கு ஒரு அந்தஸ்து, செம்மொழி அந்தஸ்து நாங்கள் பெற்று விட்டோம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார்ல. அந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனன்றதை இங்கே கொண்டு வந்து வச்சார். அவர் இருந்தவரை அதுக்கு தினசரி போயிட்டு வந்த தலைவர் அவர் தான். யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். தமிழாய்ந்த வல்லுநர்களும் மிகப்பெரிய தமிழில் புலமை பெற்றவர்களும் வைத்துக்கிட்டு இந்த தமிழ் சம்பந்தமாக என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கின்றதுக்கான ஆய்வும், அது இருந்ததை வெளியில் கொண்டுட்டு போகிறதுக்குமான புத்தகங்களும் செய்கிறதுக்காக ஒரு திட்டமிடல் கலைஞர் இருந்தவரை அக்கறையோடு செய்தார். இல்லை செய்கிற மாதிரி நடித்தார்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அவர் மறைந்த பிறகு அதிமுக அரசு வருது. அவர் கொண்டு வந்ததை நம்ம கொண்டாடணுமான்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வைராக்கியம். 10 வருஷம் கடந்து போயிடுச்சு, கரெக்டுங்களா? அதை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. உடனே மத்திய அரசு உள்ளே நுழைஞ்சிக்கிச்சு, அவங்களே ஆள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே நியமிக்க ஆரம்பித்தாங்க. அதிமுக அரசில் இந்த மாதிரி நடந்தப்போ ஐயா ஆசிரியர் வீரமணி இது கண்டிக்கக்கூடியது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, செம்மொழி ஆய்வு நிறுவனம் இப்படிலாம் போகக்கூடாது, செம்மொழி ஆய்வு இதுக்காகவா கலைஞர்லாம் வச்சார்ன்ற மாதிரிலாம் பேசினவர் யார்? ஆசிரியர் வீரமணி. இவர்கள் அதிகாரத்துக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மொதல் வருஷம் மட்டும் அது முதலமைச்சர் தலைமையில் தான் கூட்டம் போடணும். முதல் வருஷம் மட்டும் கலைஞர் போட்டிருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தை மாறி வந்துடுதில்ல, இந்த மாதிரி இதை வச்சுட்டு தான் தோழர் பேசுகிறாரு. இருக்கட்டும், ஒரே ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நடத்தினார். அடுத்த 2 ஆண்டுகளும் இல்லை. பிறகு அது என்ன நடக்குதுன்னு தெரியல. திருக்குறளை புத்தகத்தை வந்து எல்லா மொழியிலையும் போட்டு, இப்போ ஜப்பான் மொழி இல்லை மற்றபடி மொழியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஜப்பானுடைய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி ஜப்பானுடைய புலமை பெற்றவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்போட
அது வந்து மொழிபெயர்ப்பு நடந்து அந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமாக அது இருக்கணும். அதுதான் வந்து மொழி. நீங்களே அதை வந்து யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை இதெல்லாம் கொண்டு போகிறது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உதவியும். சான்ஸ்கிரிட்டுக்கு இதை விட 10 மடங்கு பணத்தை வாங்கிட்டு இருக்குது மத்திய அரசில் ஆய்வுக்காக வேண்டி. நீங்கள் வெறும் 6 கோடி 5 கோடியிலே நிற்கிறீங்க வருஷத்துக்கு. அதுவும் உருப்படியான செலவு இல்லை. செய்ய வேண்டியது முதலமைச்சர் இல்லை. தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகத்தை சொல்கிறேன். இது ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு சென்னைக்குள்ளே நீங்கள் வந்தப்பெல்லாம் தமிழில் பெயர் பலகைன்னு ஒரு முறையும் கத்திட்டு இருக்கிறீங்க. அதுதான் அதிமுக அடிமை அரசு. ஓகே, நீங்கள் வந்தால் விடியும். நீங்கள் தமிழுக்கு இப்போ இந்த 3 வருஷமாக என்ன விடிஞ்சுது தெருவில் அரசு கோப்புகளில்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த தோழர்கள்லாம் வரட்டும், எத்தனை பெயர் பலகைகள் எவ்வளோ இருக்கட்டும். அப்போ நீங்கள் துரோகம் செய்கிறீங்களா இல்லையா? அதை தான் நம்ம கேட்குறோம். திராவிடத்துக்கு இந்த தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்றப்ப இல்லாத திராவிடன்றதை பல முறை நிரூபிச்சாச்சு, எல்லாம் உடைச்சிட்டாங்க. கால்டுவெல் சொன்னதை மட்டுமே வச்சுக்கிட்டு வராதிங்க. கால்டுவெலுக்கு பிறகு நிறைய ஆய்வுகள் வந்துடுச்சு. இன்றைக்கி கூட கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப இன்னைக்கு நிலுவையில் அண்மையில் இருக்கக்கூடிய மிக பெரும் புகழ்பெற்ற ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடியது தமிழ் மூத்த முதன்மையான மொழி. இதிலிருந்து பல மொழிகள் பிறந்திருக்கிறது, கிளைகள் இருக்குது. வேர் சொல் நிறைய தமிழ்லேருந்து நிறைய போயிருக்குன்னு தான் இப்படியாக வருகிறது ஆய்வு. கால்டுவெல் சொன்னார் பிந்தன காலகட்டத்தில். அதே கால்டுவெல் நான் அன்னைக்கு எனக்கு இருந்த அந்த அவர் வந்த காலகட்டத்தில் சான்ஸ்கிரிட் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்த உயர் பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர்களே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு அன்னைக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு திராவிட மொழி குடும்பம் தான் சொல்கிறாரு ஒழிய மூல மொழி முதன்மையான மொழி இதிலிருந்து எல்லாம் வந்ததுன்னு சொல்ல வரல. மனிதர்களை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு மொழி குடும்பம்ன்றார். மொழி குடும்பம் தான் சொல்கிற வழியே முதன்மை மொழின்னு திராவிடத்தை சொல்லவே இல்லை. அதுவே பிந்தன காலகட்டத்தில் அவர் ஒத்துக்கிட்டு இல்லை தமிழில் இருந்து தான் அப்படின்னு மாசோ விக்டர் ஐயா அவர் எழுதின ஆய்வு நூல்களை மேற்கோள் குறிப்பிட்டு கால்டுவெல் காலமான காலத்தில் இதெல்லாம் வந்து மறு சீராய்வு பண்ணி இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதை பேச மாட்டிருக்கிறாங்க இவங்க. ஏற்கனவே சொன்னது மட்டும் அதையே பிடிச்சின்னு தொங்கிட்டு உக்காந்துருந்தாக்கா சரி விடு. இன்னைக்கு நிகழ்காலத்தில் அன்னைக்கு இருந்தது வேற. இன்னைக்கு பூம்புகாரில் வந்துட்டு தஞ்சையில் தஞ்சையா நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய திருச்சியாக இருக்க பல்கலைக்கழகத்தினுடைய இந்த நிலவியல் இருக்கக்கூடிய ஆய்வு கடல் ஆய்வு நிறுவனமும் மத்திய அரசு நிறுவனமும் சேர்ந்த ஒரு இதை சமீபத்தில் பிபிசியில் பார்த்தேன். கடலுக்குள்ளே பூம்புகார் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. 6-7 கிலோமீட்டருக்கு அந்த தாண்டி இருக்குது. 250 சதுர கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்திருக்குது. பெரிய கப்பல் துறைமுக நகரம் இருந்திருக்குது. 15,000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம்ன்றாங்க. அதில் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கடல்சார் ஆய்வாளர்கள்லாம் அவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில் அநேகமாக போனால் ஒரு 3,000-4,000 ஆண்டுகளுக்கு முந்தினதாக இருக்கிறாங்க. ஆக ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கான ஒரு நகரம் இருந்து இருக்கிறது. அங்கே பூம்புகார்னு ஒன்று தொல்காப்பியத்தில் வருது இல்லை, ஆமாம் சிலப்பதிகாரத்தில் வருது இல்லை, கண்ணகி இந்த பூம்புகார் இதெல்லாம் அந்த பூம்புகாராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் வருதா? அந்த சிலப்பதிகாரமே ஒரு உண்மை கதை தான் அப்படின்றத சொல்லி ஆய்வு பண்ணி வெளியிட்டவர் கருணாநிதி அவர்களே ஏற்றுக்கொண்டு அவர் கடைசி நடையாக நடந்து 12 வருஷம் ஆய்வு பண்ணி சிலப்பதிகாரம் படித்து அதில் வரக்கூடிய காற்று அந்த குறிப்பு அந்த விஷயம் வீசுகிற திசை காற்று வீசுகிற திசை இதெல்லாம் குறிப்பை வச்சு நடந்து 12 ஆண்டு ஆய்வுக்கு பண்ணி கண்ணகி சிலைக்கு போயிட்டு அந்த கண்ணகி மலை அந்த பிரதேசத்தில் போய் கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி அந்த கோயிலை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு முதல்ல அறிவித்து அங்கே ஒரு பெரிய சின்ன சிலை ஒன்று இருந்தது. அங்கே வந்து சேரன் போய் கங்கையை வென்று அங்கே இருந்துட்டு தலை மேலே அந்த கல் கொண்டு வந்து செய்து அந்த கல், அதுவும் அந்த கல் இங்கே இந்த பக்கத்து கல் இல்லை அங்கேருந்து வந்த கல். இவ்வளோ ஆய்வுகளும் முடிவு பண்ணி கலைஞர்கிட்ட ஒப்படைச்சி கலைஞரால் பாராட்டப்பட்ட அந்த கண்ணகி கோயிலுக்கு தமிழை ஒற்றி நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? இந்த கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தமிழ் வளர்த்த விதம் சொல்கிறேன். அப்புறம் தமிழ் தேசியமே திராவிட தேசியமானு ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, இவ்வளோ விஷயங்கள் தமிழுக்கான இது வருது. திராவிடத்துக்கு நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? வெறுமனே திராவிடன்னு கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எந்த ஆய்வு எந்த இதில் எங்கேயோ ஒரு இடத்துல திராவிடம்னா தமிழ்னா திராவிடம்னு வாதத்தை வைக்கிறாங்களே, அது நீங்கள் இந்த உருட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஒன்று இங்கே நின்று அதை தான் கேட்குறாரு. ரெண்டுக்கும் ரோட்டில் நடுவில் நின்றுன்னா அடிபட்டு போயிடுவேன். புரியுதில்ல? சீமான் சொன்னது ஒன்று இந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, ரெண்டுல ஏன்னா ஒன்று இருக்கணும். ஒன்று திராவிட தேசியம் தனியாக நில்லு, தமிழ்னு அதுன்னா ரெண்டும் ஒன்றுனாக்கா நீ என்னை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லை ஒரு பக்கம் எம்டியா இருக்கே, ஒரு பக்கம் நிறைய புதைந்து கிடைக்கிறது. அந்த பக்கம் தமிழ்ன்றதுக்கான ஆய்வுகள் நிறைய இருக்குது. ஆமாம், திராவிடத்துக்கு கால்டுவெல் சொன்ன ஒரு வார்த்தையை தாண்டி என்ன ஆய்வு இருக்குது? எதை கண்டுபிடிச்சாலும் நீங்கள் கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க தான் திராவிடன்னு ஓட்டிக்கிறீங்க. கீழடியில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தமிழர் நாகரிகம்னு சொல்லிட்டு போகிறத விட்டு திராவிட நாகரிகம் சு வெங்கடேசன் விட்டு ஸ்டிக்கர் ஓட்ட வைக்கிறீங்க. ஓட்டு கேட்குறதுலாம் தமிழ் பேருக்கு தமிழ் அன்னைக்கு மாலை போடுறோம் தமிழ் அன்னைன்னு சொல்லி தமிழ்னு சொல்லி ஓட்டு கேட்குறது. ஜெயிச்சுட்டு வந்தோடனே அப்புறம் திராவிடன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூட்ட யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
இப்போ இந்த பக்கம் ஆய்வுகள் தமிழுக்குன்னு இருக்கிறதுலலாம் கொண்டு வந்துட்டு இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம்னு ஒட்டிக்கிட்டே வரீங்கல்ல, இது மோசடி, இது இல்லை அப்படின்னு நம்ம இந்த தலைமுறை வந்து உடச்சிக்கிட்டு இருக்குது. உலகத்தில் நிறைய வரலாற்று இதெல்லாம் இருக்குது. காடுவெல் சொன்னதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வரீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதுக்கான திராவிட எழுத்து திராவிடத்தினுடைய மூல மொழின்னு ஒன்று இருந்துச்சு. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. வேர் சொல் தமிழிலிருந்து தான் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குன்னு நிறைய ஆய்வு நூல்கள்லாம் வந்துருச்சு. அப்போ திராவிடன்னு ஒரு மொழி இருந்திருக்கணும், அந்த மொழியிலேருந்து வேர் சொல் எல்லாத்துக்கும் கிளஞ்சி வந்திருக்கணும். ஒரு ஆய்வு கூட இன்ன வரைக்கும் வரலையே உலகத்தில், எங்கே வரல? நீங்கள் எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக ஒரு பட்டியல் எடுத்து போட்டிருந்தாங்க. 120 வார்த்தைகள் தமிழ்லேருந்து நேராக அப்படியே வருது ஆங்கிலத்தில். அந்த மாதிரியான வேர் சொல் ஆய்வுன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ திராவிடன்னு ஒரு மொழி இருந்தது, அந்த திராவிடத்தின மொழியிலிருந்து தான் இதெல்லாம் வேர் சொல் இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் திராவிட மொழி திராவிட எழுத்துங்கன்னு காமிச்சிருக்கணும் இல்லை? திராவிடம் பேசுன இனம்னு ஒன்று இருந்திருக்கணும் இல்லை? தமிழ் இனம் இருக்குது, பின்னாடி வந்த தெலுங்கு இனம் இருக்குது, கன்னட இனம் இருக்குது, மலையாளி இனம் இருக்குது, வடக்கே மற்ற இனங்கள்லாம் இருக்குது. இந்த திராவிட இனம் எங்கே போச்சு? திராவிட மண் எங்கே போச்சு? நண்பர் ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார், ஏன் பெரியார் வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கைவிட்டார்னு கேட்பாங்க. நான் எதை சொன்னேன்? கிண்டலாக நான் சொன்னேன். அது உண்மை தான், அது கிண்டலாம் சொல்ல உண்மை தான் சொன்னேன். இப்போ மொழி வழி மாநிலம் பிரிப்பதுன்னு பிரதமர் நேரு முடிவு பண்ணிட்டார். நீ என்ன மொழி பேசுகிற? பேருக்கு சொல்லுங்கள். தமிழ். நான் தெலுங்கு பேசுகிறேன்னு வச்சுக்கோ. என் மொழியில் எனக்கு மாநிலம் வேணும்னு இங்கே போராட்டம் தொடங்கிட்டாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் தொடங்கிட்டாங்க. கொடுக்குறதா முடிவாகுது. பெரிய கலவரம் வந்துச்சு. அப்புறம் நேரு ஒத்துக்கிட்டார். மொழி வழியாக அமைச்சிடலாம் அப்படின்றாங்க. எனக்கு என் மொழியில் நான் மாநிலம் கேட்குறேன், நீங்கள் உங்கள் தமிழ் மொழியில் மாநிலம் கேட்குறீங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து அவர் மலையாள மொழியில் எனக்கு மாநிலம் வேணும்னு கேட்குறாரு. இன்னொரு ஒளிப்பதிவாளர் பக்கத்தில் உட்காந்துக்கிறவர் வந்து நான் கன்னடங்க, எனக்கு கன்னடத்தினுடைய நாங்கள் கன்னடர்கள் தனி மாநிலம் கர்நாடகான்னு கேட்குறாரு. இதுதான் அங்கே நடந்தது. சரி, திராவிடன்னு நீ ஏன் கேட்கல? எங்கே உனக்கு மண் இருந்துச்சு? எங்கே உனக்கு மொழி இருந்துச்சு? அதனால தான் பெரியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் மொழி இருக்குது, அவன் மொழியில் அவன் அந்த மாநிலம் எடுத்துக்கிட்டான். இல்லாத திராவிட மொழி நம்ம இங்கே வச்சுன்னு உருட்டின்னு இருக்குதா முடிஞ்சுது. இல்லாத மொழியை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கள? எங்கே உன் மொழி எங்கே சொல்லு, உன் என்ன எங்கே சொல்லு? இல்லைங்க நாங்கள் தாங்க திராவிடம். இது எல்லாம் 4 பேர். எப்போ அவன் தான் எல்லாம் பிரிஞ்சுட்டான், தனித்தனியாக பிரிஞ்சுட்டான், அவன் வச்சுட்டு இருக்கிறான், அவன் வீட்டை அவன் எடுத்துக்கிட்டான். அவர் எதிர்பார்க்கலையோ அந்த மாதிரி மொழி வாரியமாக? அவன் அவர் எதிர்பார்க்கல. ரொம்ப நாளாக திராவிட நாடுன்னு ஓட்டிக்கிட்டே இருந்தார். கடைசியாக வந்து தான் தமிழ்நாடு முடிவு ஆகிட்ட பிற்பாடு கடைசியாக வந்து நிற்கிறாரு, தமிழ்நாடு தமிழருக்கே. இதில் ஒரு பெருமை பேசிக்கிறது இவங்க இந்த ஏமாற்று நபர்கள்லாம் தோழர்கள். இவங்க என்னன்றது, பெரியார் வந்து திரும்பவும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு நின்று விட்டார் தெரியுமா? 1956 மொழி வழி மாநிலம் பிரிந்த பிறகு ஒரு காலமும் அவர் திராவிட நாடு என்று பேசவே இல்லை. யானை கேட்டால் சிரிக்க மாட்டான். பிரிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் பேசவே இல்லையா திராவிட நாடுன்னு. கேட்டு தான் பாரு திராவிட நாடு எங்கே கொடுப்பான்னு. இதில் வேற அவர் ஒரு முறை கூட தமிழ்நாடை வந்து பிறகு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கையை தவிர்த்து திராவிட நாடு திராவிடருக்குன்னு அவர் ஒரு காலமும் கேட்கவில்லை. இது என்ன, நீ கேட்டு என்ன பண்ண போகிற? உனக்கு எங்கே கேட்க இடம் இருக்குது? பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் தம்பி.